கடன், எதிரி, வம்பு, வழக்கு போன்ற நிலை. ரணம், ருணம், எதிரி, சாணம்னு ஒரு காண்டம் இருக்கு. அந்த ருணம், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடன், வியாதியை கொடுக்கறது ஒரு காண்டம், தனிப்பட்ட காண்டம் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஒரே காண்டத்துல வரும். அதை எடுத்து பார்த்தோம்னா உனக்கு கடன் இருக்கிற பிரச்சனைக்கு அந்த கடன் என்ன கடன் வருது, எப்படிப்பட்ட கடனா இருக்கு, இல்ல பூமி ரீதியான கடன் வருதா, இல்ல சொத்து வகையில பிரச்சனை வந்து அதனால பிரச்சனை ஏற்படும், இல்ல ஏமாந்துறியா, இல்ல வம்பு வழக்கால போய் கடன் வருதா. கரெக்ட். இது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாந்தி காண்டம் ஒரு காண்டம் இருக்கு. இது எப்படி சொல்யூஷன் அப்படின்னு தனி சாப்டர். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்மணியில என்ன பாவம் பண்ணி இருக்கும், அந்த பாவத்துக்கான அந்த ஜென்மத்துல என்ன பரிகாரம் பண்ணிருக்கியா, இல்ல அதுக்குன்னு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ண போற அப்படிங்கிறது சோடையில் வருது. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய முழுமையான மனநிலையில் வரணும். அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மனநிலை இல்லாத நிறைய பேர் வருவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய கர்மா தொலைக்க விடாது. இவன் என்ன சொல்றான், நான் என்ன கேட்கறது, அவன் போட்டுன்னுவான். போய் அடிபட்டு அவன் துன்பப்பட்டு கடைசி நிலையில் வந்து அதுக்கான விதிக்கு உரிய நிவர்த்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா, வினைக்குரிய நிவர்த்தி செய்யும்போது அப்போ வயசுக்கு கடந்து போயிடும். அவன் செய்து அவன் அடுத்த பிள்ளைங்களுக்கோ அவன் வம்சத்துக்காருக்கோ அவன் நல்லதை தேடிட்டு போகலாம். சில பேர் தேடவே முடியாத கடைசி வரைக்கும் வாண்டமான வாதம் பண்ணியே காலத்தை ஓட்டிப்பான். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.